வணக்கம், வெல்கம் பேக். இன்னைக்கு உங்களுக்கு எப்படி இரட்டை வழி சோழி கறி சிம்பிளா பண்ணலான்னு காட்டுறேன். இது ஸ்காலப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தேவையான பொருட்கள்: ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அப்புறம் கிரீன் சில்லிஸ் தேவையான அளவு நான் 4 ஸ்லிட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இது தேவையான அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நான் 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் மஞ்சள், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் உப்பு, அதாவது தேவையான அளவு நீங்கள் வச்சுக்கோங்க. இது காரம் தூள், இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி அரைச்சது. தனியாவும் பச்சை காரமும் சேர்ந்து அரைச்சி வச்சிருக்கேன். இது மிளகுத்தூள், இது கரம் மசாலா, இது வீட்லேயே அரைச்சி வச்சுருக்கேன். இது வீட்டிலேருந்து கொடுத்து விட்டாங்க, காரத்தூள் இந்தியாவிலேருந்து. இது நான் இங்கேயே தேவைப்படும் போது நான் பண்ணி வச்சுப்பேன். இதுதான் நான் சொன்ன ரெட்டை வழி சோழி ஸ்கேலப்ஸு. இது யூஸ்வலி இங்கே ஃப்ரோசனில் வைப்பாங்க. நாங்கள் ஃப்ரோசன் ஈவன் ஃப்ரெஷ்ஷாக கூட வைப்பாங்க, ஆனால் மோஸ்ட்டாக ஃப்ரோசனில் தான் கிடைக்கும். இது எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் வெளியில் வச்சோன்னா இந்த மாதிரி எறா எப்படி ஆகுமோ அதே மாதிரி ஆகிடும், கொஞ்சம் ஆகிட்டு. அதுக்கப்புறம் இது நல்லா கழுவிட்டு யூஸ் பண்ண வேண்டியதுதான். நீங்கள் மேபி கழுவும் போது either வினிகர் போட்டு கழுவலாம், இல்லைன்னா மஞ்சள் தூள் போட்டு கழுவி வச்சுக்கலாம். நான் இப்போ சும்மா தண்ணி போட்டு தான் கழுவிருக்கேன். நான் பண்ணும் போது கொஞ்சம் லைட்டாக மஞ்சள் போட்டு கழுவி உள்ளே போட்டுறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாத்திரம் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். இது நல்லா கொதித்த பிறகு நல்லா சூடான பிறகு நெக்ஸ்ட் என்ன போடணும்னு சொல்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நான் சோம்பு போட்டிருக்கேன். சோம்பு பொரிஞ்ச உடனே நம்ம வச்சிருக்க அனியன் எடுத்து போட்டுடலாம். வெங்காயம் போட்டாச்சு, இப்போ வதக்கலாம். உங்களுக்கு இது அதிகமாக வெங்காயமாக தோணுச்சுன்னா நீங்கள் குறைச்சிக்கோங்க, மேபி அரை வெங்காயமாக போட்டுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் நல்லா கிரேவியாக இருந்தால் பிடிக்கும், அதனால் கொஞ்சம் அதிகமாகவே அனியன் போடுவேன். இது நல்லா வதக்கட்டும். அனியன் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. நான் இப்போ மஞ்சள் தூள் எடுத்து வச்ச 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுட்டேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நான் 1.5 ஸ்பூன் எடுத்து வச்சாலும் அதை போட்டுடலாம். கூடிய உப்பும் விழுந்துடுச்சு. உப்பு நான் இன்னும் போடலை, இப்போ தான் போட்டேன். உங்ககிட்ட கருவேப்பிலை இருந்துச்சுன்னா இந்த டைமில் போட்டுக்கலாம். கருவேப்பிலை என்கிட்ட இப்போ இல்லை, அதனால் நான் போடலை. இது நல்லா வதங்கட்டும். இப்போ இஞ்சியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பச்சை மிளகாய் இருந்தால் எடுத்து போட்டுடலாம். போட்டுட்டு லைட்டாக வதக்கிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்ச தக்காளியும் போட்டுடலாம். இப்போ இது நல்லா வதங்கட்டும். தக்காளியும் அனியனும் நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம காரமெல்லாம் போடலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம காரமும் கரம் மசாலாவும் போடலாம். நான் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா மாதிரி ஆட் பண்ணுறேன். நல்லா வதக்கிக்கலாம். இப்போ காரம் நான் 1.5 ஸ்பூனே போடுறேன். எனக்கு கொஞ்சம் காரமாக இருந்தால் பிடிக்கும், அதனால் ஆல்மோஸ்ட் 2 ஸ்பூன் போட்டேன். இது நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அந்த பச்சை ஸ்மெல்ல காரம் போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க ஸ்காலப்ஸ் எடுத்து ஆட் பண்ண வேண்டியதான். நான் மஞ்சள் போட்டு கழுவிட்டேன். இப்போ இதில் ஆட் பண்ணிடலாம். இது ரொம்ப வறுக்க தேவையில்லை, நம்மளுக்கு எப்படி எறா சீக்கிரமாக வந்துடுமோ அதே மாதிரி தான்.
கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ்க்குன்னா கம்மியாக தான் வேகும். டக்குன்னு குக் ஆகிடும். இது அடி பிடிக்காம கொஞ்சம் அப்படியே கலரிட்டே இருங்க. நான் வந்து யூஸ்வலி நான்ஸ்டிக் யூஸ் பண்ண மாட்டேன், அது நல்லது இல்லைன்னு. ஸோ இந்த மாதிரி கடாயில் பண்ணுறதுனால பக்கத்துல இருந்து கொஞ்சம் லைட்டாக வதக்கி விட்டுட்டே இருங்க. இன்னொரு கொஞ்ச நேரத்தில் வெந்துடும். உங்களுக்கு எறா எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குமோ அதே கன்சிஸ்டன்சியில் இது இருந்தால் சாப்பிட்றது கரெக்டாக இருக்கும். ஸோ ரொம்ப விட்டிங்கன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும், கொஞ்சம் ஹார்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் பார்த்துட்டே இருங்க. கொஞ்சம் இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். முடிஞ்சிட்ட பிறகு நம்ம கொஞ்சம் மிளகு போட்டுட்டு இறக்கி விட்டுடலாம். பார்த்தீங்கன்னா நான் ஸ்பூன் வச்சு இப்படி கட் பண்ணுறேன். கட் ஆகுது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கரெக்டாக கட் ஆகிற டைமில் ரெடின்னு அர்த்தம். கட் ஆகலைன்னா அது ரப்பர் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதனால் இது கட் ஆன பிறகு கொஞ்சம் மிளகு, நான் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு போட்டு வதக்கிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு போட்டிருக்கேன். சூப்பராக நம்மளோட ரெட்டை வழி சோழி ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. அதாவது ஸ்கேலப் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு வித்தியாசமாக இருந்திருக்கும். நீங்கள் பண்ணலன்னா அது ட்ரை பண்ணி பாருங்கள். இது செம்ம டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு எறா பிடிச்சதுன்னா இது ரொம்ப பிடிக்கும். இது ஒரு எக்ஸாட்டிக் டிஷ் தான் கண்டிப்பாக. அவ்வளவுதான், ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரெட்டை வழி சோழிக்கறி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. செம யம்மியாக இருக்கு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்த கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். மீண்டும் சந்திப்போம்.